டீசல் தீர்ந்து போயிடுச்சான்னு தெரியலையே. ஒரு நிமிஷத்துக்குள்ள வரணும்னு சொன்னால. அப்பா போட்டோ முன்னாடி உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அவன் பொண்டாட்டியும் அவன் தங்கச்சியும் தூக்கணும். ஆனா டைம் இருக்கு, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் அந்த பையன் வரக்கானுமே. வருவானா மாட்டானா? வருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்தவன் புருஷனை ஆட்டை போட பாக்குறிய, உன் நம்பிக்கை நாசமா போகும். ஜீவா, இந்த தாலியை எடுத்து என் கழுத்துல கட்டு. என்ன யோசிக்கிற ஜீவா? ருத்ரா சொன்ன 4 மணி நேரம் கெடுவுல நீ தோத்து போயிட்ட. அதனால மரியாதையை என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டு. நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. என் குழந்தைக்கு கேட்ட வரத்தை கொடுக்க போற ஆண் தேவதை, எங்களை ஆயுசு முழுக்க காப்பாத்த போற கொலசாமி நீங்க. மகா, என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டலைனா என் ஆளுங்களுக்கு போனை போட்டு உன் பொண்டாட்டி என் தங்கச்சியை போட்டு தள்ள சொல்லிடுவோம். பாக்கறியா? அப்ப நீ தாலி கட்ட மாட்டேல்ல? இப்பவே போனை போடுறேன். வேண்டாம் 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 வேண்டாம்.
எதுக்கு அப்படியே நிக்கிற? தாலிய வாங்கி ருத்ரா கழுத்துல கட்டு. மகாவியும் ஷாலினி விட்டுறணும். அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீ இப்ப ருத்ரா கழுத்துல தாலி கட்டலைனா தான் அவங்க உயிருக்கு ஆபத்து வரும். பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. தாலி வாங்கி கட்டு. நாங்க பேச்சு மாற மாட்டோம். நீ ருத்ரா கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நாங்க அவங்களை விட்டுற சொல்லுவோம். ஐயா சொல்லுங்க ஐயா. டேய், அவளுங்களை விட்டுருங்கடா. எதுவும் செய்யாதீங்க. சரிங்க ஐயா. கட்டவை தொடுங்கண்ணா. உங்க 2 பேரையும் விட சொல்லிட்டாங்க. என்ன காரியம் செஞ்சிருக்க? இது தாலிடா. அத அறுத்துட்டியேடா. உன் கை விளங்காம போய்டும். அரிசி போய்டும். உன் கை அழுகி போய்டும்டா. ஏய் நான் சவுண்ட் விட்டு நிக்கிறீங்க. ஏதோ கத்தி பட்டு தெரியாம தாலியா இருந்துச்சு, அதுக்கு கத்தி நிக்கிறீங்க. என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க புருஷன? சொல்லுடா, என்ன பண்ணீங்க புருஷன? என் புருஷன் இப்ப எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அவர் ஊருக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல. சொல்லுடா. ஏய், உன் புருஷன் மேடத்துக்கிட்ட போட்ட சவால்ல தோத்துட்டாரு. அதனால உங்களை கொண்டு போய் அவர்கிட்ட விட சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சீக்கிரம் தாலியை கழுத்துல கட்டி கிளம்பு. ஏதோ கெட்ட சகுனமா தெரியுது. மரியாதையா சொல்லிடு. என் புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவர் நல்லதானே இருக்காரு. ஓ, சும்மா நோய் நோயின்னு கத்தினி சீனா போட்டுனுக்குற. தெரியாம தானே உன் தாலி அறுத்துட்டேன். அதுக்கு என்னமோ உன் புருஷன் செத்தே போன மாதிரி ஃபீல் பண்ணுங்க. தாலி அறுத்தானா அப்ப தெரியும்டா உனக்கு. ஏய், நான் ஓவரா பேசுனீங்க. அப்ப என்ன செத்து போன சொல்றியா? இப்ப வருதுல்ல கோவம் உனக்கு. இது மாதிரி தானே இருக்கும் என்னைக்கும். ஏய், சரி சரி விடுங்க 2 பேரும். சும்மா கத்தினீங்க. நான் வேணும்னு அர்த்தம் உங்க அண்ணி தாலிய திறம் தானே நடந்துச்சு. போ, அந்த பக்கம் சாமி போட்டோ இருக்கும். தாலியை சாமி கிட்ட வச்சு சாமியை கும்பிட்டு உங்க அண்ணியை தாலி கட்டி சொல்லு. ஏய் வாங்கடா. அண்ணி, ஆமா அண்ணி, தாலி இல்லாம உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி. வாங்க அண்ணி, சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு கட்டிக்கோங்க அண்ணி. வாங்க. எனக்கு
ரொம்ப பதட்டமா இருக்கு. நடக்க கூடாதது ஏதோ நடந்துட்ட மாதிரி என் மனசு பதறுது. என் தாலிக்கு மங்க வந்துடுச்சோன்னு பயமா இருக்கு. தெரியாதனமா கத்திப்பட்டு என் தாலி அருந்திருந்தாலும் எனக்கு என்னவோ விபரீதமா ஏதோ நடந்த மாதிரி தெரியுது. என் புருஷ உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துடுச்சா? அதனாலதான் இது அருந்துடுச்சா? அண்ணி, ஏன் நீ தேவையில்லாம நீங்க இப்படி நினைக்கிறீங்க? அண்ணன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. அவரு நல்லா இருப்பாரு அண்ணி. இப்போ நம்ம அவரை பார்க்க தானே அண்ணி போறோம். அண்ணி அழாதீங்க அண்ணி, தைரியமா இருங்க. இல்ல ஷாலினி, என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இல்ல என் தாலிக்கு பங்கம் வந்துடுச்சான்னு மனசுக்கு எடுத்து துடிக்குது. நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாது. கடவுளே, என் புருஷனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. என் தாலிக்கு எந்த பங்கமும் வந்திருக்க கூடாது. என் தாலிக்கு எந்த பங்கமும் வந்திருக்க கூடாது. என்னங்க, உங்களை மனசார நினைச்சுக்கிட்டு எனக்கு நானே இந்த தாலியை கட்டிக்கிறேன். அம்மா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க போலாம். வாங்க அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்க வாங்கம்மாண்ணா. மகாவையும் ஷாலினியும் கொண்டு வந்து விட்டுட்டு ஃபோன் பண்றோம்னு சொன்னாங்க. எப்போ கொண்டு வருவாங்க, எப்படி கொண்டு வந்து விடுவாங்கன்னு தெரியலையே. சார், ருத்ராவை பார்க்க போன இடத்துல என்னதான் சார் நடந்துச்சு? அவ எப்படி உங்க வைஃபை சிஸ்டரையும் விட சம்மதிச்சா? 4 மணி நேரம் கெடு வச்சு அந்த கெடு முடியறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும்னு கண்டிஷன் போட்டவளாச்சே. அதை செஞ்சுட்டு தான் முருகன் வர. என்ன சார் சொல்றீங்க? ருத்ரா கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? என் தங்கச்சியும் என் ஒய்ஃபையும் காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல முருகன். சார், இனி என்னென்ன பிரச்சனையை கொண்டு வரும்னு தெரியலையே சார். ருத்ரா கழுத்துல நீங்க தாலி கட்டின விஷயம் உங்க மனைவிக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி சார் தாங்கிக்குவாங்க? முருகன், இந்த விஷயத்தை பத்தி என் ஒய்ஃப் கிட்டையும் என் சிஸ்டர் கிட்டையும் நீங்க எந்த சூழ்நிலையிலையும் இதை சொல்லிடவே கூடாது, புரியுதா? சொல்ல மாட்டேன் சார். ஹலோ டிஎஸ்பி சார், உங்க ஒய்ஃபையும் சிஸ்டரையும் நரசிங்கபுரம் அவுட்டர் உள்ள புளியந்தோப்புல விட போறாங்க. நீங்க அங்க போய் பாத்துக்குங்க. என்ன சார் சொல்றாங்க? நரசிங்கபுரத்துல அவுட்டோர்ல இருக்கிற அந்த புளியந்தோப்புல கொண்டு போய் விட போறாங்களா? சரி. இன்ஸ்பெக்டர் சார், நான் ஜீவா பேசுறேன். அவங்க எல்லாருமே கன்னோட வந்துட சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. முருகன் சார், நீங்க என்ன செய்றீங்கன்னா என் ஒய்ஃபையும் சிஸ்டரையும் திருத்தால்புரத்தை கூட்டிட்டு போய் என் வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. ஜாக்கிரதையா கூட்டு போங்க. பாதுகாப்புக்கு துப்பாக்கியோட போலீஸ் நான் வர சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கூட நீங்க போயிடுங்க. ஓகே சார்.
இறங்குமா இறங்கு இறங்குன்றால இறங்க இறங்கு சீக்கிரம் இறங்கு சீக்கிரம். ஏய், இது என்ன இடம்? இங்கேயே இறக்கி விடுறீங்க? என் புருஷன் எங்க? அங்க கூட்டிட்டு போங்க. இந்த பார் இங்க இறக்கி விடுறேன்னு உன் வீட்டுக்காரங்கிட்ட போன்ல சொல்லிட்டோம். இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்து கூட்டின்னு போவாரு. ஏய் வேற சொல்லு அண்ணே அண்ணே, நடக்கிறது எல்லாமே ஒரு மர்மமா இருக்கு அண்ணி. எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. உங்க அண்ணன் வந்தாதான் எல்லா குழப்பத்துக்கும் விடை கிடைக்கும். பயமா இருக்கு அண்ணி. என்ன அண்ணி, இன்னும் அண்ணனை காணோம். வந்துருவாரு, வெயிட் பண்ணுவோம்.